மரகத லிங்கம், ஸ்பட்டிக லிங்கம் என்று வெவ்வேறு லிங்க வழிபாடுகளை செய்கிறார்களே, இதன் மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஸ்பட்டிக லிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட எடுத்துப்போமே. இந்த ஸ்பட்டிகம் அப்படின்னு சொன்னாலே இது பார்த்தோம்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள். அதுவும் எப்படின்னு பார்த்தோம்னா பூமிக்கு அடியிலே பல நூற்றாண்டுகளாக தேங்கி இருக்கக்கூடிய நீரானது அது கெட்டியாகி அது ஒரு பாறையாக மாறி இந்த ஸ்பட்டிகம் என்பது உருவாகிறது. இந்த ஸ்பட்டிகத்தை சுத்த ஸ்பட்டிகம் அப்படின்னே சொல்வார். ரொம்ப பியூரான ஒரு விஷயமாம். இந்த ஸ்பட்டிகத்திலே லிங்கம் என்பது செய்யும் பொழுது அது பார்த்தோம்னா இந்த ஸ்பட்டிகம் என்பது அது சுயம்புவாக உருவானது. தானாகவே உருவான ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணும் பொழுது அதற்கான மகத்துவம் என்பதே வேறு அப்படின்னு சொல்றார். அந்த லிங்க பூஜையை நாம் செய்யும் பொழுது இதற்கு ஆதாரம் சொல்லி பார்த்தோம்னா வேத மந்திரத்திலேயே இருக்கு. ஸ்ரீருத்ரனை அந்த ஆவாகனம் செய்யும் பொழுது சொல்லுவார், சுத்த ஸ்பட்டிக சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சவக்திரகம் அப்படின்னு சொல்லுவார். சுத்த ஸ்பட்டிக சங்காசம்னே சொல்றா இல்லையா. ஆக ஸ்ரீருத்ரனுக்கு மிகவும் விசேஷமான ஒரு என்ன சொல்லலாம், அந்த ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்றதை விட இது உலோகம் கிடையாது, இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த ஸ்பட்டிகம் என்பது அத்தனை சுத்தமானது. அந்த சுத்தமான ஸ்பட்டிகத்தை கொண்டு நாம் லிங்க வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு மன சந்தோஷம் என்பது கிடைக்கும் சொல்றார். நம்முடைய மனமானது சாந்தமடையும், குளிர்ச்சி பெறும் அப்படின்னே வச்சுக்கலாமே. இந்த ஸ்பட்டிக மணி மாலையை யார் போடுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, உடம்பு ரொம்ப உஷ்ணம், இவனுக்கு சூட் உடம்பு, ரொம்ப கோவப்படுறா, அடிக்கடி டென்ஷன் ஆயிடுறா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய பதட்டத்தை தணிக்கின்ற விதமாக இந்த ஸ்பட்டிக மாலையை அணிவிப்பார்கள் தெரியுமா. அப்படி அந்த ஸ்பட்டிக லிங்கத்தினை பூஜை செய்யும் பொழுது நம்முடைய மனமானது அமைதி கொள்கிறது. பொதுவாகவே அஸ்ட்ராலஜர்ஸ் இந்த ஸ்பட்டிகலிங்க பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவா. எப்படின்னு பார்த்தோம்னா, எவர் ஒருவருடைய ஜாதகத்திலே ராகு சந்திரன் என்பது சேர்ந்திருக்கிறதோ, அல்லது கேது சந்திரன் என்பது சேர்ந்திருக்கிறதோ, அல்லது லக்னத்திலேயே ராகு சூரியன் என்பது சேர்ந்திருக்கிறதோ, கேது சூரியன் என்பது சேர்ந்திருக்கிறதோ, இவர்கள் அனைவருமே பார்த்தோம்னா பதட்டமாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த ராகு சூரியன் சேர்க்கையும் சரி, ராகு சந்திரன் சேர்க்கையும் சரி ஒரு நன்மையை தராது. ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு நடக்கும் பொழுது அதில் ரொம்ப படபடப்பாயிடுவா, ஒரு டென்ஷன் ஆயிடுவா, அதில் எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியாது. அதன் மூலமாக இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பதே பாதிக்கப்படும். அப்படி இருப்பவர்களுக்கு என்ன சொல்லுவான்னா, இந்த ஸ்பட்டிக லிங்கத்து மேலே ஒரு வெள்ளி நாகத்தை வாங்கி வச்சுக்கோங்கோ, சின்னதாக ஒரு ஸ்பட்டிக லிங்கம் வாங்கிக்கோங்கோ, அது மேலே ஒரு வெள்ளி நாகத்தை வச்சுண்டு அதற்கு நித்தியமும் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்கோ. சும்மா கொஞ்சமாக ஒரு ஜலத்தை விட்டுட்டு ஒரு 2 உதிரணி பாலை விட்டுட்டு மறுபடியும் ஜலத்தை விட்டுட்டு கொஞ்சம் சந்தனத்தை வச்சு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி வழிபட்டு கொண்டு வாருங்கள். உங்களுடைய பதட்டம் என்பது தனிவிற்கு வரும், அது தணிக்கப்படும். பதட்டம் தணிக்கப்படுவதோடு உங்களுடைய உடலும் ஆரோக்கியம் பெறும் அப்படின்னு சொல்லி ஜோதிட ரீதியாக ஒரு பரிகாரமும் சொல்வார்கள். ஆக ஸ்பட்டிகலிங்க வழிபாடு என்பது நமக்கு மனசாந்தியை தரும், மன அமைதியை தரும்னு எடுத்துக்கலாம். இன்னொரு இடத்துல பிரமாணம் எப்படி தெரியுமா சொல்லியிருக்கா, கருங்கற்களால் செய்யப்பட்ட 1000 லிங்கங்களுக்கு சமானம் ஒரு ஸ்பட்டிகலிங்கம் அப்படின்னு சொல்றா. இந்த ஸ்பட்டிகலிங்கத்தினை வழிபடும் பொழுது நம்முடைய மனம் அப்படியே ஒருமுகப்படுவதையும் நாம் நன்றாகவே கவனித்து பார்க்கலாம். இந்த ஸ்பட்டிகலிங்கம் பார்த்தோம்னா இந்த ராமேஸ்வரத்தில் கூட காலையில் அதிகாலையிலே அந்த ஒரு 4 to 5 அந்த டைமில் அதற்கான விசேஷ பூஜைகள் என்பது நடக்கும். அங்கே சென்று பங்கு பெற்றவர்கள் கூட இதனை அனுபவித்து உணர்ந்திருக்க முடியும்னு சொல்றேன். அடுத்தபடியாக மரகத லிங்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த மரகதம் என்பது கூட பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்துதான். இந்த மரகதம் என்பதை கூட புதன் என்கின்ற அந்த கிரகத்தினுடைய ஒரு ரத்தினமாகவே சொல்கிறார்கள். புதன் என்பவர் அறிவு கூர்மையை தருவார், புத்தி கூர்மையை தருவார், பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை தருவார், அந்த கல்வி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப துணை புரிவார். இது எல்லாவற்றையும் விட நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு மண்டலத்தின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம்தான் இந்த புதன் என்பது. இப்படி இந்த மரகதலிங்க வழிபாட்டினை செய்யும் பொழுது இந்த நரம்பு தளர்ச்சி என்பது நீங்கும் சொல்றார்.
மரகதலிங்க வழிபாட்டினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னா, நரம்பு என்பது பலப்படும். அதாவது நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லி அவஸ்தைப்படுவா. இன்னும் ஒரு சில பேர்ல வந்து இந்த பெராலிசிஸ் வந்துடுது, இப்போதான் அதுலேருந்து ரெக்கவர் ஆயிருக்கா, இருந்தாலும் அவங்களுக்கு நரம்பு பலவீனமாக இருக்குன்னு சொல்லுவா. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த அல்சைமர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்களுக்கு நினைவு அப்படிங்கிறது அடிக்கடி போயிடுறது, நரம்பு மண்டலம்ங்கிறது பாதிக்கப்படுறது. ஒரு சில பேருக்கு வந்து தலைவலி மைக்ரேன்கிறது வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா இல்லையா. இவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த மரகதலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை பிரசாதமாக வாங்கி அருந்தலாம். இந்த சப்த விடங்க ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவா. இந்த திருவாரூர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை சுற்றி இருக்கும் ஒரு 7 ஸ்தலங்கள். அதில் பார்த்தோம்னா திருவாரூர் வேதாரண்யம் போன்ற ஸ்தலங்கள்லாம் உண்டு. அந்த ஸ்தலங்களிலே விசேஷமாக இந்த மரகதலிங்க பூஜையை செய்வார்கள். அந்த பூஜையிலே சென்று பங்கு பெறுங்கள். அவ்வாறு பங்கு பெறும்பொழுது அங்கே அபிஷேகம் பண்ண அந்த பால் பிரசாதத்தை கொடுப்பா. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு, இது எல்லாவற்றையும் விட இன்னொரு விசேஷமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, முதல் நாள் இரவு என்ன பண்ணுவான்னா, அந்த மரகத லிங்கத்திற்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அது மேலே சந்தனத்தை போட்டு மூடி வச்சிருப்பா. மறுநாள் அந்த பூஜையின் போது அந்த சந்தனத்தை களைந்து பிரசாதமாக பக்தர்களுக்கு தருவார்கள். இப்படி அந்த மரகதலிங்கத்தின் மீது வைக்கப்பட்ட அந்த சந்தனத்தை பிரசாதமாக வாங்கி நாம் நம்முடைய உடம்பிலே பூசிக்கொள்ளும் பொழுது நம்முடைய உடலானது ஆரோக்கியம் பெறுகிறது, இந்த நரம்பு மண்டலம் என்பது வலு பெறுகிறது. இத்தோடு இணைந்து நம்முடைய புத்தி கூர்மை, அதாவது நம்ம இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஞானம் என்பதும் நமக்கு கிடைக்கிறது. அந்த அறிவு, நல்ல அறிவு என்பதும் அந்த மரகதலிங்க பூஜையின் மூலம் கிடைக்கிறது. நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் தேடி போய் தரிசனம் பண்ணணும். நம்ம ஆத்துல மரகதலிங்கத்தை வச்சு பூஜை பண்ண முடியாது, அது ரொம்ப ரேர், நமக்கு கிடைக்காதுன்னு நம்ம நினைச்சா கூட ஒரு ஸ்பட்டிகலிங்கத்தை தாராளமாக வாங்கிக்கலாம். அந்த ஸ்பட்டிகலிங்கத்தை தினசரி வீட்டிலேயே வைத்து பூஜை செய்ய வேண்டியது. இந்த ஸ்பட்டிகலிங்க பூஜைக்கு ரொம்ப விசேஷமாக மடி ஆச்சார அனுஷ்டானம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரணமாக நம்ம குளிச்சுட்டு வந்து தானே பூஜை ரூமுக்குள்ளே வருவோம். குளிச்சுட்டு பூஜை ரூமில் வந்து அழகாக 2 உத்தரணி ஜலம், 2 உத்தரணி பால், மறுபடியும் ஜலத்தை விட்டுட்டு சந்தனம் குங்குமத்தை வச்சு வழிபட்டு வாங்கோ. எல்லோருடைய இல்லங்களிலுமே இந்த சண்டை சச்சரவு ஏதுமின்றி மனசாந்தி என்பது இந்த ஸ்பட்டிகலிங்க பூஜையின் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.